பல்லடம் அருகே ஓட்டுநரின் அஜாக்கிரதையால் ஏற்பட்ட தீ விபத்தில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான லாரி எரிந்து சேதம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ். இவருக்கு சொந்தமாக ஜல்லி கற்களை விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இவருக்கு சொந்தமான லாரியில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பாண்டி என்ற ஓட்டுநர் ஜல்லி கற்களை ஏற்றி வந்து சேமிப்பு கிடங்கில் இறக்கியுள்ளார். இலக்கிய பின் லாரியின் டிப்பரை இறக்காமலேயே லாரியை இயக்கியதால் எதிர்பாராத விதமாக உயர்மின் அழுத்த கம்பியில் லாரி உரசி தீப்பிடித்து எரியத் தொடங்கியது. சுதாரித்துக் கொண்ட லாரி ஓட்டுநர் பாண்டி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான லாரி முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. இதனால் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அருகே புகைமூட்டம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பல்லடம் தீயணைப்புத்துறை வீரர்கள் பற்றி எரிந்த லாரியை தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். முழுவதுமாக எரிந்து சேதமடைந்த லாரி எலும்புக்கூடு போல காட்சி அளித்தது. இன்சூரன்ஸுக்காக வேற ஒன்றும் இல்லை. டிவி சேனல்ல இருந்து இருக்காரு. மேல கரண்ட் சப்போஸ் திரும்பி ரிட்டர்ன் ஆனா என்ன செய்வீங்க? போடு போடு. பல்லடம் அருகே ஓட்டுநரின் அஜாக்கிரதையால் ஏற்பட்ட தீ விபத்தில்